ஹரே கிருஷ்ணா. காளியா கதைய சொல்லிண்டே வர்றாரு இல்லையா, ஆரம்பிக்கிறார் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்துக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த கோப பசங்கள் அவளெல்லாம் அன்கான்சியஸா கீழே மயங்கி விழுந்துடுறா. இதை சொன்னதுக்கு அப்புறம் அவர் அடுத்த சாப்டர், அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறதுல அவர் என்ன சொல்றார், ஒரே ஸ்லோகத்துல ரத்ன சுருக்கமா இந்த காளிங்கனுடைய லீலைய சொல்லிடுறார். காளிங்கன் தன்னுடைய இந்த விஷத்தன்மையால காளிந்தி, அதாவது யமுனை நதிய அவர் அசுத்தப்படுத்தி வச்சதுனால பகவான் விருந்தாவன வாசிகளுக்கு எல்லாருக்கும் நல்ல கஷ்டத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த யமுனைய சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காளிங்கனை அவர் அங்கேருந்து துரத்தி விட்டுட்டார் அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். இத கேட்டுட்டே ரொம்ப கதைய உன்னிப்பா கேட்டு வர்ற பரீட்சித்த. அவர் பரீட்சித்த என்ன சொல்றார், சுகதேவர்த்த அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், இவ்வளவு ரத்ன சுருக்கமா சொல்லிட்டு இல்ல, இன்னும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த காளிங்கன் யாரு, அவ என்னெல்லாம் பண்ணினா, பகவான் எப்படி அவனுடைய கர்வத்தை அழிச்சார், எப்படி அவர் அவனை விருந்தாவனத்துல இருந்து அனுப்பிச்சு வச்சார், அவரை சம்ஹாரம் பண்ணினாரா அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு அவர் கேக்குறார். கேட்டுட்டு அவர் நினைச்சுக்கிறார், நான் பரீட்சித்து சுகதேவர் ஏதாவது நினைச்சுக்க போறார், நானே மரண பயத்துல பிராணன் போற அவஸ்தையில இங்க உக்காந்து கதை கேட்டுட்டு இருக்கேன், பசிதாகம்லாம் சாப்பிடாம இருக்கிறவர் விரதம் எடுத்துட்டு இருக்கார் பரீட்சித்த. அதாவது இந்த 7 நாளும் நான் அன்ன ஆகாரம் இல்லாம ஜலபானம் இல்லாம அவர் உட்காந்து கதை கேட்கிறேன்னு, அதனால இப்படி இருக்கிறதுனால நான் டயர்ட் ஆயிட்டேனோ என்னமோ அப்படின்னு நினைச்சுன்ற போறார். அதனால எங்கேயாவது பகவானுடைய கதையில சுருக்கமா சொல்லி முடிச்சிட போறார். ஆனா எனக்கு அதை மேல மேல கேட்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால சுகதேவ கோஸ்வாமிக்கு இன்னும் இந்த சந்தேகம் போய் நமக்கு இன்னும் நிறைய இந்த பகவானுடைய அமிர்தமயமான கதைகள் எல்லாம் சொல்லணும், அதை நம்ம சிரவணம் பண்ணணும். ஏன்னா நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் டைம் தான், அதனால அதை வேஸ்ட் பண்ண கூடாது. எங்கேயாவது இவர் ரத்ன சுருக்கமா 7 நாளுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போயிட போறோங்கிற ஒரு அவசரத்துல அவர் சொல்றார். உடனே இந்த மாதிரி நீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற, இன்னும் எனக்கு பகவானுடைய கதைகள் எல்லாம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா அது ஒருத்தருக்கு அந்த அமிர்தத்தை போல இருக்கு எனக்கு. அது என்னுடைய காதுல அது நுழையும் போது எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தர்றது, அது என்னுடைய களைப்பெல்லாம் போக்கிடுறது அப்படிங்கிறார். அதாவது ஜலபானம் இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சுடாதீங்கோ. இது எனக்கு பகவானுடைய கதை கேட்க எனக்கு ஜலபானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம போயிடுறது. அதாவது பக்தி பண்ண இந்த பாடி டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த உடல் தேவைகள்லாம் தானே குறைஞ்சின்னு வந்துருமா. இந்த முனிவர்கள்லாம் அவ கஷ்டப்பட்டுன்னும் அந்த மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் அடக்கல, அவ யோக சாதனை பண்ண பக்தி சாதனை பண்ண தானே அதெல்லாம் குறைஞ்சு போயிடும். அது மாதிரிதான் இங்க அவர் சொல்றார், எந்த ஒரு தண்ணிக்காக கோச்சுண்டு அன்னைக்கு சாபத்தை வாங்கி கட்டிண்டரோ, இன்னைக்கு அதே தாகம் அப்படிங்கறதே இல்லாம எனக்கு போயிடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பகவானுடைய அமிர்தமயமான கதைகள் தான். அதை மேல மேல கேட்கணுங்கிற அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரோதா, அப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறதுனால்தான் சுகதேவர் மாதிரியான பிரம்ம ரிஷி அவர் பாகவதம் சொல்ல வர்றார். மத்த வாழ்க்கெல்லாம் அந்த மாதிரியான மகான்கள்லாம் வரவே மாட்டா. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போயிடுது இங்க கேட்கிறவன் யாரு, நம்ம பாத்திரம் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, புரிஞ்சு போயிடுது. அதான் அவர் இல்லைன்னா நம்மள மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவா, இந்த கதை எப்ப சீக்கிரம் முடியுமா, அதுக்கப்புறம் அடுத்த காரியம் என்ன பண்ணணும், இப்படி பலவிதமா யோஜனை பண்ணிட்டு உக்காந்துருப்போம். அப்படி இருக்கு அப்படி கேட்கும்போது நமக்கு என்ன உள்ள போகும், எந்த அளவுக்கு நம்ம கிரகிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அதனால்தான் கேட்கிறவன் ஆர்வமா இருந்தா கதை சொல்றவாளுக்கும் இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகும். அதாவது இன்னும் மேல மேல கொடுத்துட்டே இருக்கணுங்கிற ஒரு ஈகர்னஸ் அவளுக்கு வரும். இவர் கேள்வி மேல கேள்வி, அவ்வளவு பகவானுடைய அந்த சரித்திரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தினால அவ சின்சியரா கேட்கிற கேள்வி
இவாளுக்கு இன்னும் புத்துணர்ச்சியை தரும். அந்த மாதிரி இதான் இந்த இடத்துல பரீட்சித்துக்கும் சுகதேவருக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்படி அவர் கேட்கும் சுகதேவர் வந்து கவலைப்படாத, நான் எல்லாம் ஃபுல்லா சொல்றேன் அப்படின்னுட்டு அவர் சொல்றார். இந்த மாதிரி காளிங்கன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன பண்றான் அங்க உட்கார்ந்துட்டு, இந்த மாதிரி தன்னுடைய அந்த விஷத்தன்மையால எப்படி வந்து அந்த காளிந்தி யமுனை நதிய அவன் அசுத்தப்படுத்தி வச்சிருக்கான், அதனால எத்தனை பேருக்கு கஷ்டம் அப்படிங்கறதுல சொல்லி பகவான் வந்து ஒரு நாளைக்கு பலராமரை விட்டுவிட்டு அவர் மட்டும் வந்து இந்த மாதிரி காளிங்கனை கொட்டாத்த அடக்க அவர் கதம்ப மரத்துல ஏறி அங்க உள்ள வந்து யமுனையில குதிக்கிறார் அப்படின்னு அந்த கதையை வந்து விஸ்தரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்க என்ன ஆறுதுன்னா, கோகுலத்துல எல்லாருக்கும் வந்து பலவிதமான ஒரு கெட்ட சகுனங்கள்லாம் தெரியறதான். அதெல்லாம் தெரிஞ்ச உடனே அங்க நந்தகோபருக்கு ஒரே கவலை வந்துருது. என்னமோ நடக்கிறது, சரியில்லையே எதுவுமே. இங்க திடீர்னு இந்த மாதிரி பறவைகள்ல பிளிர்ற சத்தம், பயங்கரமா கத்துற சத்தம், இந்த மாதிரி சில கெட்ட சகுனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இடது கண் துடிக்கிறது, இந்த வலது கண் துடிக்கிறது, இந்த மாதிரி சகுனங்கள்லாம் அவர் பார்த்துட்டு அப்படி இருக்கிறதுக்குள்ள இங்க யமுனையில வந்து அதுக்குள்ள இந்த நியூஸ் வந்து பரவிடுறது. அதாவது காளிங்கன் அந்த பாம்பு வந்து கிருஷ்ணரை சுத்தி நூடுத்து அப்படின்னு. அப்போ எல்லாரும் ஓடி வரா அந்த யமுனை கரைக்கு. பலராமரும் வர, பகவான் வந்து ஒரு காரணத்துக்காக தான் பலராமர் அங்க விட்டு வச்சுட்டு வந்திருக்க வச்சுக்கோங்க. அவர் வர வந்து எல்லாரும் பாக்கறா, கொஞ்சம் கோபபாசங்கள்லாம் மயங்கி கிடக்கா, பசுக்கள்லாம் அங்க இருந்துட்டு அப்படியே கண்ணை நில குத்தி பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் இங்க எல்லாரும் ஓடி வரா. வந்தோன்னு பாதி பேர் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திட்டே வரா. ஐயோ என்னமோ ஆயிடுத்து போல இருக்கே நம்ம குழந்தைக்கு அப்படின்னு. பகவான் என்ன பண்றார், அவர் வந்து கொஞ்ச நேரம் சரி இந்த காளிங்கன் எவ்வளவு தூரம் தான் போறான்னு பார்க்கலான்னுட்டு அவர் குதிச்சவர், அந்த காளிங்கன் தன்னுடைய 1000 தலை இருக்கு அதுக்கு, அது வந்து என்ன பண்றது, அது தன்னுடைய அந்த உடம்புல இருக்கிற அந்த காயில் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த அதால சுத்தி நூடுறது கிருஷ்ணரை நன்னா சுத்தி பிடிச்சுன்னு. இவரும் வந்து என்ன பண்றாரு, ஒரு சாதாரண மனுஷன் வந்து பாம்புக்குள்ள சிக்கிண்டா எப்படி இருப்பாரோ அது மாதிரி கொஞ்சம் மயங்கினாப்புல இவர் இருக்கார் உள்ள. ஆனா அங்க வெளியில வந்து இங்க மாதிரி இந்த அளவுக்கு ஒரு கோலாகலம் நடந்துட்டு இருக்கு. ஒரே எல்லாரும் டென்ஷன்ல, எல்லாரும் பயத்துல, பாதி பேர் அழறா கிருஷ்ணருக்கு என்னவோ ஆயிடுதுன்னு. இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து அழறது, கிருஷ்ணர் வெளில வந்துட மாட்டான் வெளில வந்துட மாட்டான்னு. அப்புறம் எல்லாரும் கிருஷ்ணருக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஐயோ அந்த கிருஷ்ணன் எல்லாமே எப்படி இருக்க முடியும், என்னமோ ஆயிடுத்து போல இருக்கு கிருஷ்ணனுக்குன்னு. பாருங்க பக்தியுடைய உன்னத நிலைனா என்னன்னு, நம்ம நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட கேட்கறது போக, அவர் நன்னா இருக்கணும், அவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருத்தேன்னு கவலைப்படுறாளா இங்க பக்தர்கள். இதுதான் இந்த பக்தியதான் அவர் வந்து இந்த அன்பதான் அவர் ருசிக்கிறதுக்காக தான் அங்க விருந்தாவனத்துல வந்து அவர் பிறக்கிறார். அதனால்தான் விருந்தாவன வாசிகளுடைய பெருமைய எல்லாரும் பேசுறா. என்ன என்ன பக்தி யார் என்ன பண்ணினாலும் அந்த விருந்தாவனத்துல இருக்கிற அந்த விரஜவாசிகளுடைய பகவான் மேல இருக்கிற ஒரு அன்புக்கு ஒரு துளி கூட அது சமமாகாது. அதனால தானே உத்தவர் அக்ரூர் இவாள என்ன சொல்றா, விருந்தாவனத்துல ஒரு புல்லாய் பிறக்கணும் நானு அப்படின்னு அவெல்லாம் கேக்குறாளே. ஏன் அப்படின்னாக்க, இந்த மாதிரி விரஜவாசிகளுடைய திருப்பாத தூளி நம்ம மேல படும் அப்படின்னா அந்த அந்த அன்பு வந்து எவ்வளவு வசதி. ஆனா இங்க வந்து எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கா. நந்தபாபா இவாள தண்ணியில இறங்க போயிடுறா. உடனே பலராமர் வந்து அவ எல்லாரையும் நிறுத்துறார். நீங்க எல்லாம் போக வேண்டாம், கிருஷ்ணனுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு அவ எல்லாரையும் சமாதானப்படுத்தி அழிச்சுட்டு வர்றார். ஏன்னா கிட்ட போனா அவளுக்கும் வந்து ஏதாவது கஷ்டம் வந்துருமேன்னு. அங்க என்னடானா மேல வந்து இந்த காளிங்கன் வந்து சும்மா இல்லாம தன்னுடைய அந்த நாக்கால போட்டு பகவானை வந்து அப்படியே கொத்துறது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாளால அவர் அடிக்கிறது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு பண்ணவும் இவர் என்ன பண்ற, டக்குன்னு ஒரு நிமிஷத்துல வெளியில தன் உடலை வந்து விஸ்தாரணம் பண்ணின்னு விடுறார் பகவான். விஸ்தாரணம் பண்ணிட்டு காளிங்கனுடைய அந்த வாளு சுத்தின்னு இருக்கிற வாளோட முனைய பிடிச்சு இழுத்து ஒரு கையால பிடிச்சுண்டு அப்படியே அவர் அவர் வந்து அப்படியே விஸ்தரிக்க 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 காளிங்கனால தன்னுடைய பிடிக்குள்ள கிருஷ்ணனை வச்சுக்க முடியல. அப்படியே அவர் வந்து வலி தாங்க பாரம் தாங்க முடியல. உலகத்தையே வயத்துக்குள்ள வச்சுட்டு வாயில காமிச்ச பகவானுடைய பாரத்தை யாராலையும் தாங்க முடியும்? அப்படி தாங்க முடியாம அது அப்படியே பகவானை ரிலீஸ் பண்றது.
அவர் அப்படியே எல்லா பிருந்தாவன வாசிகளையும் பார்க்க காளிங்கனுடைய ஒரு வாலை பிடிச்சிட்டு முள்ளமா யமுனை நதிக்கு மேல எழும்பி வர்றார். எழும்பி வந்தவொடனே என்ன பண்றங்கிறத நாளைக்கு பார்ப்போமா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே.